ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர். இந்த கேமில் நம்ம வந்து லோன் விளாடி போட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். என் ஃபோனில் எப்போவுமே லோட் ஆகிடுது, கொஞ்சம் கம்மி லேட்டாக தான் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரே பிரச்சனை தான் காய்ஸ். எனக்கு ஒரு ஐடி கையில் நிற்காது. அவ்வளோதான். நான் மொத்தம் 4-5 ஐடி வச்சுருக்கேன். மெயின் ஐடி இது தான். நான் ஒன்றும் மாற்ற வேலைக்கெல்லாம் பெரிய இவன் கிடையாது காய்ஸ். சரி, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். நம்மளுக்கு என்னமோ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே மேட்ச்சுக்குள்ளே போயிடுச்சு. வாங்க மேட்ச் ஆன் பண்ணலாம். நம்ம பூயா அடிக்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்துக்கலாம். ஆப்போனண்ட் ஓல்டு பிளேயருங்க. ஆடம்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. நம்ம வர ஒரு பாட்டு குட்டியை என்ன பண்ண போகிறோம்? ஒன் டாப் ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு வர ஒன் டாப் அடிக்க தெரியாது. அவர் முடிச்சு விட்டாரு. சரி, இன்னொரு கேம் பிளே பார்ப்போம் வாங்க. இப்போ நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அவர் வேறு ஓல்டு பிளேயரு. சித்திரம் தான் நினைக்கிறேன். ஆறு டேமேஜ் தான் விழுது. அவர் பாதி டேமேஜ் குறைச்சி விட்டாரு. டக்குன்னு முடிச்சு விடலான்னு பார்க்குறேன். மெடி சுற்றிக்கலாம் இருங்க. பின்னாடிலேருந்து சொட்டையில் அடிப்பாரான். மறந்துருவோமா? இப்போ என்ன பண்ணுறது? குச்சி ஆடுவோமா? நம்மளுக்கு செட் ஆகுது. ஆடுவாங்க. இவர் நம்மளை சுற்ற விட்றாரே. அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை முன்னாடி இருக்காருங்க. முடிச்சு விட்ருவோமா? பார்க்கலாம் வாங்க. என் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதே பிடிச்சிருங்க. நம்ம அடிச்சுட்டு போடுற அளவுக்கு ஒரே ஒரு பட்டஸ் தட்டி விட்டுருவாங்க. என்ன ஒரு ஆஃப்லைன் போயிட்டாருங்க. ஒரே பாட்டு குட்டியாக இருக்காரு. சரி, அவர் ஆஃப்லைன் பண்ணதுனால இன்னொரு மேட்ச் போடுவோம். நம்மளோட அப்புறம் அடுத்து யார் போடுறாங்கன்னு தெரில. டக்குன்னு மேட்ச் ஆரம்பிப்போம். இந்த ஐடியை எடிட் பண்ணி போடுறதுக்கு நேரம் ஆயிடும். இந்த செகண்ட் மேட்ச்சில் வருவோம். ஒரு ஃபேண்ட்டோட வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன கண்ணு எடுக்கிறாரு. MP40 அழுத்தி பிடிங்க. ரெண்டுமே வந்தானா? சரி, மன்னிச்சுக்கோங்க. வார்த்தை சொட்டையில் வச்சு அனுப்புவோம். முடிச்சு விட்டாருங்க. இப்போ மேட்ச் வாங்க, நம்ம வெறியோட ஆடுவோம். நம்ம வேறு ஓரியன் வச்சுருக்கோம். எங்கே அவர் காணும்? பின்னாடிலேருந்து அடிக்கிறவங்க சுத்தமாக பிடிக்காது. அவர் எங்கே போனாருன்னு தெரில காய்ஸ். ஆஃப்லைனோ? அங்கே போய் செக் பண்ணுவோம். இருங்க, பக்கம் ஜோன் வேறு வந்துருச்சு. ஆஃப்லைன் என்ன அது? ஒன் டாப் தூக்கி வச்சுங்க. இப்போ என்ன கண்ணு எடுக்க போகிறோம்னா P90. அதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம்? டைம் முடிஞ்சதுனால நம்மளால் எடுக்க முடியல. நாங்கள் ஆஃப்லைன் பிளேயரை போய் அடிப்போம். நம்மளுக்கு இப்படி தாங்க ஆகுது. அந்த மேட்ச்சுக்குள்ளே போனால் ஆஃப்லைன் போயிடுறாங்க. உடனே பூயா வந்துடுது. இல்லைனா
இது மாதிரி தான் ஆகுது. என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்ம சர்வர் மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. இந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் பயப்படாமல் ஆடுங்க, பயப்படாமல் பாருங்க. நானே ஒரு பாட்டு குட்டிதாங்க. கையை வச்சு முடிச்சாச்சு. வெளியில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் அதிகமாச்சு. லாஸ்ட் மேட்சுங்க டக்குன்னு முடிச்சிருவோமா? இப்போ நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ்கள் வச்சுருக்கோம்னா ஓரியன், ரின், இதுக்கு இன்னும் எங்கள் அப்பா உள்ள வந்திருந்தாங்க. அதனால் நான் தப்பிச்சிட்டேன். டக்குனு ஆஃப்லைன் ஒன்ட்டா படிப்பேன். நம்மளுக்கு ஒன்ட்டா பேர் இது இல்லை. வாங்க இப்போ நம்ம அதே கண் வச்சு தான் விளையாடணும். வாங்க போய் ஒன்ட்டா படிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா மேட்ச் பாயிண்ட் இது ஜெயிச்சிட்டோம்னால தான். அவர் வெறும் ஆஃப்லைன் தான். சரி, பூ அடிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.